பீகாரில் வரும் நவம்பர் மாதம் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் பதிவாகும் வாக்குகள் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 121 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 243 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுவிட்டனர். ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணியில் நேற்று முன்தினம் விடிய தொகுதி பங்கீடு பேச்சு நடைபெற்ற போதிலும் தொகுதி உடன்பாடு குறித்த முறையான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. கடந்த தேர்தலில் 144 தொகுதியில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் 140 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 70 இடங்களுக்கும் குறைவாக 61 இடங்களிலும், முகேஷ் சகானி தலைமையிலான விகாஸ் இன்சான் கட்சி 15 இடங்களிலும் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடதுசாரி கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே நேற்று முதற்கட்ட வேட்புமனு தாக்கல் முடிந்த 121 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சியினர் மனு தாக்கல் செய்தனர். மனுக்கள் இன்று பரிசீலனை நடைபெறுகிறது. மனுக்கள் வாபஸ் பெற 20ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். அன்றைய தினம் 121 தொகுதிகளிலும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கும் 122 தொகுதிகளில் மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது.